எல்லாருக்குமே சம்பாதிக்கிற பணத்தை ஒரு பாதுகாப்பான முறையில் முதலீடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் இருக்கும். அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறு சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாத்துலேயுமே முதலீடு செய்யறது மூலமா உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் உங்களுக்கு உறுதியான வருமானத்தையும் தருது. அந்த வகையில் போஸ்ட் ஆஃபீஸ் தொடர் வைப்பு திட்டம், அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி திட்டத்தில் முதலீடு செய்யறது மூலமா ஒரு பெரிய நிதியை உங்களால் உருவாக்க முடியும். நீங்க ஒவ்வொரு மாதமும் நிலையான தொகையை அதில் செலுத்திட்டே இருப்பீங்க. 5 வருஷங்களுக்கு அப்புறமா அது முதிர்ச்சி அடையும் போது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையே கிடைக்கும். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி திட்டத்துக்கு 6.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. நீங்க ஒவ்வொரு மாதமும் குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்தே முதலீடு செய்யலாம். இதற்கு மேல 10 மடங்குகள்ல எந்த தொகையுமே டெபாசிட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம அதிகபட்ச டெபாசிட்க்கு வரம்பு எதுவும் கிடையாது. உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தொகையை முதலீடு செய்யலாம். ஸோ இது மட்டும் இல்லாம இடையில உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் ஆர்டி திட்டத்தின் மீது நீங்க கடன் வாங்கலாம். இதுல தனிநபர் கடனை விட குறைவான வட்டி விகிதத்துல தான் கடனும் கிடைக்குது. ஸோ அந்த வகையில ஆர்டியில கடன் எடுக்கிறதுக்கான விதிமுறைகள், அதுல இருக்க நிபந்தனைகள் பத்தி பார்க்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் 5 ஆண்டு ஆர்டி திட்டத்துல தொடர்ந்து நீங்க 12 தவணைகளை டெபாசிட் செஞ்சீங்க அப்படின்னா நீங்க கடன் வசதியை பெறலாம். அதாவது இந்த வசதியை பெறறதுக்கு குறைந்தபட்சம் 1 வருஷமாவது தொடர்ந்து தொகையை டெபாசிட் பண்ணணும். 1 வருஷம் கழிச்சு உங்களோட கணக்குல டெபாசிட் பண்ண தொகையிலிருந்து 50% வரைக்கும் உங்களால கடன் பெற முடியும். கடன் தொகையை மொத்தமாவோ அல்லது சமமான மாதாந்திர தவணையாவோ நீங்க செலுத்தலாம். இன்னொரு பக்கம் நீங்க கடனை திரும்ப செலுத்த முடியல அப்படின்னா ஆர்டி கணக்கு முதிர்ச்சி அடையும் போது கடனும் வட்டி தொகையும் கழிக்கப்படும். இதுக்கப்புறமா மீதம் இருக்க தொகை பார்த்தீங்கன்னா உங்களோட கணக்குல டெபாசிட் பண்ணப்படும். நீங்க ஆர்டியில கடன் வாங்கினீங்க அப்படின்னா கடன் தொகைக்கான வட்டி உங்களுக்கு ஆர்டி கணக்குல பொருந்தும். அதாவது கூடுதலா 2% வட்டி விகிதமா இருக்கும். இப்போ ஆர்டி திட்டத்துக்கு 6.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இப்போ நீங்க ஆர்டியில கடன் வாங்கினீங்க அப்படின்னா ஆண்டுக்கு 8.7% வட்டி விகிதத்துல கடன் இருக்கும். அதுவே நீங்க ஒரு தனிநபர் கடனை எடுத்தீங்க அப்படின்னா 10லிருந்து 24% வரைக்கும் வட்டி செலுத்த வேண்டியதா இருக்கும். ஆர்டியில நீங்க கடன் வசதியை பெறணும் அப்படின்னா விண்ணப்ப படிவத்தை பாஸ்புக்கோட நிரப்பி போஸ்ட் ஆஃபீஸ்ல சமர்ப்பிக்கணும். அதுக்கப்புறமா போஸ்ட் ஆஃபீஸ் உங்களோட கடனை செயல்படுத்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.